ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 4வது ஸ்லோகம். अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथं एतत् विजानीयं त्वमादौ प्रोक्तवानिति. अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथं एतत् विजानीयं त्वमादौ प्रोक्तवानिति. இந்த பெருமாள் இதெல்லாம் சொன்னார் இல்லையா, 27 சதுர்யுகத்துக்கு முன்னே அதை சொன்னேன், இதெல்லாம் நடந்தது, விவஸ்வானுக்கு சொன்னேன், சூரிய பகவானுடைய குமாரர் என்ன மனுவுக்கு சொன்னேன், மனு இக்ஷ்வாக்குக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி எல்லா ராஜாக்களுக்கும் இது பரம்பரையாக நினைவு இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் ரொம்ப நாள் ஆயிடுத்து இல்லையா, அதனால் அது என்ன பண்ணிட்டு நஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போச்சு. அதனால் கழிச்சு இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த பெருமாள் 3 ஸ்லோகத்தில் இதை சொன்னார். அப்படின்னு உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப சாதாரண ஒரு கேண்டிடாக ஒரு டவுட் வருது. என்னன்னு கேட்டால், ஆமாம் நீ எப்போவோ சொன்னேன்ற, அப்போ சொல்லும்போது நீ என்ன பண்ணியிருந்த? பவதா உன்னுடைய ஜென்மா, உன்னுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அப்புறம் பின்பு விவஸ்வானுடைய பிறப்பு, அவருடைய ஜென்மா, அதுக்கு பரம் அதுக்கு முன்பு அங்கெல்லாம் இருக்கும்பொழுது நீ அத்வம் ஆதவ்னு சொன்னால் ஆதவ் தேவகி தேவன் சொல்கிறான். முன்னாடி ஆதியில் நீ எப்படி இருந்த? நீ எங்கே இருந்த? நீ என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன பண்ண உபதேசித்தா என்றும் எதை தெரியுமா? ஏதத் கதம் விஜானியம், நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னோட கருத்தில் இது எப்படி நிற்கும்? நீ எப்பயோ யாருக்கோ சொன்னேன்னா அது எப்படி ஏதத் கதா என்ன பண்ணுறார் கதம், இதை நான் எப்படி பண்ண விஜானியம் எப்படி நான் கருத்தில் வச்சுக்கிறது? இது என்ன பண்ணுறது? தோமாதோ புரோக்தவானிதி, நீ அவளுக்கு சொன்னேன் இவாளுக்கு சொன்னேன்றிய, அது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்போ? நீ எப்படி ஆதவ் அப்போது அந்த ஜென்மத்தில் நீ எப்படி இருந்த அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு கேள்வி. புரோக்தவானிதி எங்கே நான் இதை கருத்து கொள்வது அப்படின்னு. ஆனால் பெருமாள் உடனே அதுக்கு பதில் சொல்கிறார். இப்படி நம்ம பிரசங்காத்துன்னு ஆரம்பித்தேன், நான் அதை கூட சொன்னால் அதில் இவனுக்கு பெரிய டவுட்டெல்லாம் வருது, அதனால் நம்ம இவனுக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பெருமாள் அதை மனசில் வாங்கிட்டு அவனுக்கு உடனே பதில் சொல்கிறார். என்ன, உன்னோட ஜென்மாவில் எத்தனை பூர்வ பிறவி இருந்ததுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஆழ்வார் கூட அப்படி தான் சொல்கிறார். திருமலையப்பன்கிட்ட போய் நின்றுட்டு திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களெல்லாம் பாடி, இது மாதிரி அகோபிலத்துக்கு சிம்மாச்சலத்துக்கு போனேன், அங்கே போய் பெருமாள் சேவித்தேன், அந்த இடத்துலேருந்து இறங்கி வரும்போது அந்த மலையிலேருந்து திருமலைக்கு வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போது ஆழ்வார் காலத்தில், இப்போ இல்லை, இப்போ போகலாமா திருப்பதி போகலாமா நாளைக்கு அப்படின்னு கேட்டால் இப்போவே ராத்திரிக்கே டிக்கெட் வாங்கிக்கலாம், 1 மணி நேரத்தில் நம்ம தயார் பண்ணிட்டா போக முடியும், 1 மணி நேரத்தில் போக முடியும். எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். அங்கேருந்து நம்மளுக்கு வண்டி கிடச்சதுன்னா போய் சேர்ந்துடலாம். நம்மளே கார் எடுத்துன்னு போனால் இன்னும் கூட சீக்கிரமாக போகலாம். நம்ம மற்ற வெஹிக்கிளை நம்ம எடுத்துன்னு போகலாம். இப்போ சொல்கிற சமாச்சாரமெல்லாம் இன்றைக்கி இல்லை, அவரே 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடின்றார். நம்ம என்ன சொல்கிறோம்? திருமங்கை ஆழ்வார் காலத்தில், அதாவது கலி பிறந்து ஒரு 400-500 அந்த வருஷத்துக்குள்ளே, அந்த மாதிரி டைமுக்குள்ளே இப்போ கலி பிறந்து எத்தனை வருஷம் ஆகிடுது? 5100 வருஷம் தாண்டி போயிடுது அதுக்கு முன்னாடி. அப்போ சொல்லச்சே அந்த அகோபிலத்தில் இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு இங்கே மலையப்ப சுவாமியை பார்க்கணுன்னு வந்தால் ரொம்ப முடியாமல் இருக்குது. உன்னை எப்படின்னாலும் அடை நெஞ்சமே, திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் நின்றுருக்கேன். எப்படியா இருந்தாலும் உன்னுடைய திருவடி வாரத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்போ உழன்று நையே நினி, எத்தனையோ பிறவியில் என்னெல்லாம் பண்ணணும், எங்கெல்லாம் போய் உழன்றனோ அது எனக்கு ஒன்று கூட நினைவில்லை, தெரியவே தெரியல. இப்போவாவது உன்னுடைய திருவடி வாரத்தில் என்ன பண்ணணும், கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்னை ஏற்றுக்கொள். அதனால தான் அவரோட மனசுக்கே சொல்கிறார், திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுபோல் எத்தனையோ பிறவிகள் சென்று கழிஞ்சிருக்கு, ஆனால் அது என்ன தெரியாது, நம்மளுக்கு கணக்கு தெரியாது.
எங்கே போன ஜென்மத்தில் என்ன, போன வாரத்தில் என்ன பேசணும்னு நினைவில்லை, போன ஜென்மமா, இதெல்லாம் ரொம்ப ரெடிக்குலஸாக இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு இது நல்ல புத்திமதியாக இருக்கும், இதை அனுசரிக்கிறதுக்கு தேர்ந்துக்கலாம். உடனே நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்க வேண்டியதெல்லாம் அதெல்லாம் இல்லை. அது அறியாமையினால செய்கிற விஷயமாக ஆகும். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், இதை சொன்ன உடனே உனக்கு நினைவு இருக்காது அர்ஜுனா, எனக்கு நன்னா நினைவு இருக்கும். நான் இன்னும் கேட்டால் ஒரு பிறவிலும் என்னெல்லாம் செய்தேன், எங்கே போய் செய்தேன், அதில் என்ன பலன் கிடச்சது, அதில் நீ என்னவா இருந்தேன்னு வரைக்கும் எனக்கும் தெரியும். இத்தனை பிறவிக்கு முன்னாடி நீ எப்படிலாம் இருந்த அதுவும் எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், இதை பெருமாள்ண்டு அவன் கேட்டு விட்றான். புரோக்தவானிதி கதம், நான் இது எப்படி நான் புரிஞ்சுப்பேன், இது எப்படி நான் விஜானியாம், எனக்கு எப்படி இது புரியும் அப்படின்னு கேட்டவுடனே பெருமாள் என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்துலேருந்து வரிசையாக சொல்லி கொடுக்குறார். என்னெல்லாம் பண்ணுற, நான் எப்படி இருந்தேன், நீ எப்படி இருந்த, எங்கெல்லாம் நடக்கிறது அப்படின்னு வரிசையாக சொல்கிறார். இது இல்லாமல் முன்னாடியே சொல்லிட்டார், பசங்காத்து இப்படி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன், சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து இன்னும் விரிவாக பெருமாள் என்ன சொல்ல போகிறார், இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.